நெக்ஸ்ட் டைம் பன்னீர் செய்யும்போது கண்டிப்பாக இந்த ஆஃப்கானி பன்னீரை ட்ரை பண்ணி பாருங்கள். 200 கிராம் பன்னீர், கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்குன கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2, 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 4 முந்திரி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை லைட்டாக வதக்கிட்டு நல்லா ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா கெட்டி தயிராக 1 கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், நட்சத்திர அன்னாசி அரைச்ச விழுது, கொஞ்சமாக தண்ணி, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, உப்பு. கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சிம்மில் வச்சு பொறுமையாக லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொதிச்சிட்டு இருக்க கிரேவியில் இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தால் நல்லா கமன்னு ஆப்கானி பன்னீர் ரெடி. பன்னீர்னா டிஃபால்ட்டாக செய்கிறது பன்னீர் பட்டர் மசாலா தான். வித்தியாசமாக இதை ட்ரை பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செஃப் சீரீஸில் வெங்கடேஷ் பட்சார் சேனல்லேருந்து எடுத்த ரெசிபி பன்னீர் குர்ச்சன். பேரை கேட்டோன்னே பயந்துடாதீங்க, பேர் தான் பயங்கரமாக இருக்கும். ரெசிபி ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. 2 வெங்காயம், 2 கேப்சிகம், 2 தக்காளி. தக்காளியில் விதையெல்லாம் எடுத்துடலாம். 250 கிராம் பன்னீரை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி, கேப்சிகம் போட்டு ஒரு பெரட்டிடுங்க. கேப்சிகம் நல்லா வேகக்கூடாதான், கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருக்கணுமா. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, வெட்டி வச்சிருந்த பன்னீர் அதோட சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். வதக்கும் போது கேர்ஃபுல்லா செய்யுங்க, பன்னீர் உடஞ்சிராம. கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. சார் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தாதான் இந்த டிஷ் நல்ல டேஸ்டியா இருக்கும். லாஸ்டா கொஞ்சம் கசூரி மேத்தி, கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா தாபா ஸ்டைல் பன்னீர் குர்ச்சன் ரெடி. ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி, ரொம்ப சிம்பிளான டிஷ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டை போட்டு லைக்கை தட்டிடுங்க. எனக்கு நிறைய வெரைட்டி எல்லாம் பண்ண முடியாது, ஒன்னே ஒன்று. ஆனால் பவர்ஃபுல்லாக A to Z விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் உள்ளே இருக்கணும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அன்னாசி, ஒரு வெங்காயம் படிசாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வெஜிடபிள்ஸ் வேகட்டும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், ஒரே ஒரு ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 4 முந்திரி, ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு. அதோட இந்த அரைச்ச தேங்காய் விழுது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்திருந்த உருளைக்கிழங்க 1-2 மசிச்சு விட்டுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா குருமா ரெடி. சப்பாத்தி பூரியோட அட்டகாசமாக இருக்கும் இந்த குருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பன்னீர் மேத்தி மட்டர் மலாய் நல்ல ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல இல்ல அதை விட டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி, பெருசா இருந்தா 1 சேர்த்துக்கோங்க போதும். நல்லா வதக்கிட்டு 5 முந்திரி, கொஞ்சமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள் லைட்டா வதக்கிட்டு நல்லா ஆறணும்னா மிக்ஸி ஜார்ல மாத்தி நைஸா அரைச்சிக்கலாம். அதே கடாயில சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் வெண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, ஒரு கைப்பிடி அளவு நல்ல கிளீன் பண்ண வெந்தயக்கீரை, நல்ல வெந்தயக்கீரை சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடணும், இல்லைன்னா கசப்பா இருக்கும். 200 கிராம் பன்னீரையும் சேர்த்து லைட்டா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு கொதிச்சிட்டு இருக்க கிரேவில சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சிம்ல இருக்கட்டும். அடுத்து நம்ம சேர்க்க போறது ஃப்ரெஷ் கிரீம். ஃப்ரெஷ்ஷாவே சேர்த்துருவோம். காய்ச்சி வச்சிருக்க பால்ல இருந்து 1 கரண்டி ஆடை, 1 கரண்டி பால் நல்லா மிக்சியில லைட்டா அடிச்சுட்டு கிரேவில சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா அப்படி இருந்த கிரேவியா இப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்டை போட்டு லைக்கை தட்டிடுங்க. பன்னீர்னாலே எல்லாருக்கும் ஃபேவரேட் தான். அதுவும் கடாய் பன்னீர் நல்ல காரசாரமாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நிறமாறணும், தக்காளி சாஃப்ட் ஆகணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு நல்லா சூடு ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அரைச்ச விழுது, கொஞ்சம் தண்ணி, மீடியம் ஃப்ளேமில் அது அப்படியே இருக்கட்டும். பேனில் வெண்ணெய், 200 கிராம் பன்னீர், ஒரு குடை மிளகாய், ஒரு வெங்காயம் லைட்டாக வதக்கிடலாம். அதோட இதை சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி போட்டு சிம்லேயே இருக்கட்டும்.
ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வரமல்லி, காய்ந்த மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டாரில் ஒரு 2 லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க. கொஞ்சமாக சுகர், கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு ஒரே ஒரு தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் எடுத்துட்டு கொத்தமல்லி தழை தூவினா அடடா என்ன சொல்ல. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்